இனிமே உங்க கூகுள் அக்கௌண்ட்ல வந்து செல்ஃபி வீடியோ மூலமா சைன் இன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில், கூகுள், யூடியூப் மாதிரியே எந்த கூகுள் அக்கௌண்ட்னாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி செல்ஃபி வீடியோ மூலமாக அன்லாக் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்கள் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. பொதுவாக நம்மள நிறைய பேர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மறந்துடும். அப்படி மறந்துட்டோம்னா நம்ம வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறது தெரியாது. அதனாலே வந்து அவங்க கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டாங்கன்னா ஒன்று வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து வேற யார்ட்டே ஹெல்ப் கேட்டு தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் சில பேர் வந்து இந்த ரெக்கவரி ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற செகண்டரி ரெக்கவரி இமெயில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால இமெயில் வந்து அன்லாக் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கூகுள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக புதுசாக செல்ஃபி வீடியோ மூலமாக இந்த கூகுள் அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ணுற ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக ஏற்கனவே நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் செல்ஃபி வீடியோ ஆட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதன் மூலமாக ஈஸியாக உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். இது எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கூகுளில் உங்களோட இந்த ஃபேஸை ஏற்கனவே நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் சைன் இன் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஹவ் யூ சைன் இன் டு கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கும். அதில் பாஸ்வேர்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு செல்ஃபி வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணோன்னே ஆட் அ செல்ஃபி ஃபார் சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த செல்ஃபி வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த செல்ஃபி வீடியோ எடுக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட், அதாவது நெட்வொர்க்கில் வந்து உங்கள் ஃபோன் அல்லது உங்கள் பிசி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெப்கேம் வந்து உங்கள் முகத்தை பார்த்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகம் ஃபுல்லாக விசிபிள் ஆகணும். குறிப்பாக சொல்லுங்க கேட்டிங்கன்னா கண்ணாடி போடக்கூடாது, தொப்பியும் போடக்கூடாது. உங்கள் ஐஸ், நோஸ், மவுத் எல்லாமே வந்து ஃபுல்லாக தெரியற மாதிரியா விசிபிளாக ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா ஒருவேளை என் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி லாக் ஆகிட்டு இந்த டைமில் வந்து என்னோட செல்ஃபி வீடியோ வச்சு அன்லாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே உங்கள் செல்ஃபி வீடியோ கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் இந்த செல்ஃபி மூலமாக அன்லாக் பண்ணுற ஃபீச்சர் பண்ண முடியும். மேலும் அப்படி செல்ஃபி மூலமாக என்ரோல் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸை திருப்ப சொல்லும். அது லெஃப்ட் சைட் பாருங்கள், ரைட் சைட் பாருங்க மாதிரியாக உங்கள் ஃபேஸ் வந்து மல்டிபிள் ஆங்கிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ண ஃபோட்டோஸை வச்சு திருப்பி வந்து கம்பேர் பண்ணி தான் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ணும். மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுளில் வந்து இந்த ஸ்டோர் பண்ணிக்கிற இந்த செல்ஃபி வீடியோ நீங்கள் எப்போ நினைச்சாலும் நீங்கள் அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபேஸை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சாலும் அழிச்சிக்கலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக் இல்லாமல் எனக்கு பாஸ்வேர்ட் போட்டு நான் அன்லாக் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த செல்ஃபி வீடியோ ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முந்தைய மாதிரி பாஸ்வேர்டோ இல்லை 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷனோ இல்லைனா பாஸ் கீ மூலமாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபி வீடியோவை உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா செல்ஃபி மூலமாக அன்லாக் பண்ணலாம். ஒருவேளை செல்ஃபி வச்சு அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வச்சு அன்லாக் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட பிசியில் வச்சு அன்லாக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெப்கேம் வச்சு செட் பண்ணி வச்சிருக்கணும். அதுபோல் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் வச்சு அன்லாக் பண்ணுறீங்கன்னா இந்த குரோம் ப்ரௌசரில் இப்போ வெப்கேமான ஆக்சஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த செல்ஃபி வீடியோ வச்சு அன்லாக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியாக கூகுள் வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா உங்களோட ஃபேஸை வச்சு அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சரை கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீச்சரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.